எங்க இன்னும் வீட்டு பத்திரம் கைக்கு வரல, காலேஜ் ஃபீஸும் கொடுக்கல. இவன் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு இல்லன்னு சொல்லிட போறாங்க. கேளுங்க. இப்ப எப்படி கேட்க முடியும்? தனியா வரட்டும். காவியா உட்காருமா. காவியா என்னாச்சு? யார தேடுற? பாட்டி. ஏய் விக்கி, மாமா பாட்டி இங்க எங்கேயாவது இருப்பாங்க. அவங்கள போய் கூட்டிட்டு வா. சரி சீக்கிரம் போ. காவியா பாட்டி வந்துருவாங்க, நீ முதல்ல உட்காரு. ஏய் பிச்சமுத்து, போய் இன்னொரு சேர் எடுத்துட்டு வா போ. சரிங்க ஐயா. அப்படியே மாலையை எடுத்துட்டு வா. என்ன காவியா, இன்னொன்னு காப்பாத்த யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறியா? மண்டபத்தை சுத்தி மொத்தமா ஆள் போட்டு வச்சிருக்கேன். ஒருத்தர் கூட சாதாரணமா வெளியே போயிட்டு உள்ள வந்துட முடியாது. மூஞ்சியே கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ, பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்கல்ல. நீங்களும் நலங்குவீங்க. என்ன காவியா, அழுது முடிச்சிட்டியா? அக்கா உங்களுக்கு ஃபோன் வருது, இந்தாங்க. உன் ஃப்ரெண்டு விடாம ட்ரை பண்றா போல இருக்கு. பேசி காவியா, அவங்க எல்லாரையும் குடும்பத்தோட வர சொல்லு. ரேவதி அன்னைக்கு என்னெல்லாம் சொன்ன, நாம ஜோடியா நிக்கிறத அவங்க பார்க்க வேண்டாமா? என்னால அவங்க கஷ்டப்பட வேண்டாம். போன் பண்ணி வர சொல்ல சொல்லு காவியா. ராணி, எனக்கும் உத்தமனுக்கும் நாளைக்கு காலையில கல்யாணம். திடீர்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் மண்டபத்துல இருக்கேன், லொகேஷன் அனுப்புறேன். நாளைக்கு காலையில ரேவதியை கூட்டிட்டு வந்துரு. போதுமா? வர சொல்லிட்டேன். ஏண்டா அவளே கூப்பிடல, நீ ஏண்டா வர சொல்ற? அவளுகளால ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவ? வரட்டும். எதிரிங்களை வெளியில விட்டுட்டு என்ன பிரச்சனை வருமோன்னு கவலைப்படுறதை விட கூடவே வச்சுக்கிறது பெஸ்ட் இல்லையா? என்னமோ பண்ணு. எவ்வளவு திமிரு இருந்தா நம்மள கல்யாணத்துக்கு வர சொல்லுவான்? இல்லடி, அந்த உத்தம நீ ஆரம்பத்துல சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இப்ப வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கான். முதல்ல இதெல்லாம் தீபா கிட்ட சொல்லணும். பெரிய ப்ராப்ளம். காவியாக்கு நாளைக்கே கல்யாணமா. அந்த உத்தம அவளை மண்டபத்துக்கே கூட்டிட்டு போயிட்டான். எங்களையும் கல்யாணத்துக்கு வர சொல்லி திமிரா பேசுறான். இப்ப நம்ம ஏதாவது செஞ்சாகணும் தீபக். அந்த உத்தமனோட ஃபர்ஸ்ட் வைஃப் பத்தி விசாரிக்க போயிருந்தேன். அசைலம்ல அப்படி யாரும் இல்லன்னு வேற சொல்லிட்டாங்க. சோ அந்த ஐடியால நம்ம ஹோப் நிறைய வச்சிருக்கிறது வேஸ்ட் தான். என்னதான் அந்த லேடி நம்ம கூப்பிட்டு வந்தாலும் அவங்க ஆக்சுவலா மனநல பாதிக்கப்பட்டவங்க. அவங்க சொல்றதையும் யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. உத்தம கல்யாணத்தை சீக்கிரமா வச்ச ரீசனே நம்ம எல்லாம் ஏதாவது பண்ணிட போறோமோங்கிற பயத்துல தான் தீபக். குடோன்ல உங்களை கட்டி வச்சு மிரட்டினால, அத பத்தி சொல்லுங்க. 2 தடியன்களை வச்சு எங்களுக்கு தாலி கட்ட சொல்லி என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணான் தெரியுமா? இது போதுங்க, நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். அன்னைக்கு எங்க அப்பா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்ப கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? போலீஸ் எல்லாருமே அந்த உத்தமன் கையில இருக்காங்க தீபக். நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தா அவங்களை கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ண வச்சிடலாம். தீபக் என்கிட்ட எங்களை அவன் கட்டி போட்டப்போ அது ஒரு வீடியோவை எடுத்து காவியாவை மிரட்ட அவன் அனுப்புனான். அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. செம்மராணி, இது போதும். நம்ம உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம். அங்க நடந்ததெல்லாம் டீடைல்டா சொல்லுங்க. இதெல்லாம் அவங்க ஸ்ட்ராங்கா எடுத்துக்கணும். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். போலாம் வாங்க. ராணி, ரேவதி, அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கறது உள்ள போய் நீங்க தெளிவா சொல்லிடுங்க. அது ரிட்டன்லயும் கேட்பாங்க, அதையும் நீங்க டீடைலா எழுதி கொடுத்துருங்க. ஓகேவா? உத்தமன் பெரிய பொசிஷன்ல இருக்கிறதுனால கண்டிப்பா போலீஸ் லாயர் எல்லா இடத்துலயும் கனெக்ஷன்ஸ் இருக்கும். சோ இந்த விஷயத்துல நான் இன்வால்வ் ஆகுறது இப்போதைக்கு தெரிய வேணாம். சரி தீபக். எங்க கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க. எக்காரணத்தை கொண்டு அதை ப்ளே பண்ணி காமிச்சிடாதீங்க. ஓகேவா? ஏன்னா உள்ள இருக்கிறவங்க உத்தம ஆளா இருந்தா அதை டெலீட் பண்ண வைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. எல்லாம் ஒரு காரணத்தோட தான் சொல்றேன். சரிங்க தீபக், அங்க உள்ள போறோம். அப்போ அந்த ஆர்டிஓ உங்க 2 பேரையும் அடிச்சு வச்சு டார்ச்சர் பண்ணாருன்னு சொல்றீங்க. ஆமா சார். நடந்து இவ்வளவு நாள் ஆச்சு, இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு வசதிப்பட்ட நாள் வந்த உடனே அவ்வளவு பெரிய ஆள் மேல பழிய போடுவீங்க. உடனே நாங்க ஜீப் எடுத்துக்கிட்டு வரணுமா? எங்களை பார்த்தா எப்படிமா தெரியுது உங்களுக்கு? எங்க கிட்ட வீடியோ ப்ரூஃப் கூட இருக்கு சார். வீடியோ ப்ரூஃப்? அட போமா, இப்ப எல்லாம் போட்டோ வீடியோ எல்லாம் நம்ப முடியாது. இப்ப எல்லாம் இந்த ஏஐ தெரிஞ்சுக்கிட்டு எதையாவது செஞ்சு எடுத்துட்டு வராங்க. வேற ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா சொல்லுங்க. கிரைம் நடந்த 24 மணி நேரத்துக்குள்ள சொல்லனா அந்த கேஸை எடுத்துக்கவே முடியாது. இங்க கிளம்பலாம். இங்க பாருங்கம்மா, நீங்க சொல்றதெல்லாம் இங்க எடுத்துக்க மாட்டாங்க. யாராவது பெரிய ஆளுங்க தெரிஞ்சவங்க அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க. அப்பதான் கேஸ் எடுத்துப்பாங்க. சரியா? நான் சொல்றது புரியுதா? நீ தீபக்கு கால் பண்ணு. சொல்லு குமார். சார், 2 பொண்ணுங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தாங்க. யாரு? ஒரு ஆட்டோக்கார பொண்ணும் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு பொண்ணு வந்தாளா? அட ஆமா சார். எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க? நினைச்சேன். அவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமும் அங்க வந்திருக்காங்கன்னா எவ்வளவு திமிரு இருக்கும் அவங்களுக்கு. ஆமா, நீ என்ன சொன்ன? அப்படி எல்லாம் விட்டு கொடுத்துருவா சார். கேஸ் எதுவும் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டேன். ஆனா எந்த பிரச்சனையும் வராது இல்ல? சாச்சா, அதெல்லாம் வராது. அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க ஆள் இல்லாத பொண்ணுங்க நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். காவியா போனை வாங்கி வச்சுட்டோம். யாரும் அவளை நெருங்க முடியாத மாதிரி செக்யூரிட்டியை டைட் பண்ண வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பிச்சமுத்து, நீ போயிட்டு காவியா அப்பாவையா சித்தி உடனே வர சொல்லு. சரிங்க. ஓடு ஓடு ஓடு. ரேவதி, புரியுது ரேவதி. அது சம்பந்தமா தான் நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்களும் ராணி வெயிட் பண்ணுங்க. நான் பேசிட்டு என்னன்னு உங்கள்ட்ட சொல்றேன். ஹாய் தீபக். தாரா, ஆக்சுவலா நான் வந்ததே ஒரு ஹெல்ப் கேட்டு தான். ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யாராவது தெரியுமா? நல்லாவே தெரியுமே. என் ஃப்ரெண்டோட அப்பா தான் ஏசிபி. என்ன விஷயம் தீபக்? அவங்க ரெக்கமெண்டேஷன் கொஞ்சம் தேவைப்படுது. ஸ்டேஷன்ல ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும். சொல்லாமே. சொன்னா அவங்க கண்டிப்பா செய்வாங்க. யாருக்கு பிரச்சனை? காவியா விஷயமா தான். காவியாக்கு நாளைக்கே கல்யாணம் வைக்க பாக்குறாங்க. எனக்கும் அவ ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டி ஆகணுங்க. இந்த கல்யாணம் மட்டும் நின்றுச்சுன்னா அவ பாட்டுக்கு படிப்பை பார்த்துட்டு போயிடுவா. ஆனா இந்த ஸ்டேஷன்ல எல்லாரும் உத்தமனோட ஆளுங்களா இருக்காங்க. எங்க கம்ப்ளைண்டே எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் சொன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்றேன் தீபக். அவங்களுக்கு கால் பண்ண எடுக்கல. அவங்க எனக்கு திரும்ப கால் பேக் பண்ணும்போது நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். அப்ப சரி தாரா, நான் மறுபடியும் ஸ்டேஷனுக்கு தான் போறேன். எல்லா டீடைல்ஸும் சொல்லிடுங்க. அந்த ஸ்டேஷனோட பேரையும் சொல்லிடுங்க. ஓகேவா? காவியோட கல்யாண விஷயத்துல தான் டென்ஷன் ஆயிட்டேன். இது சால்வ் ஆயிடுச்சுன்னா நான் ஃப்ரீ ஆயிடுவேன். எல்லாத்தையும் நீங்க முடிச்சிட்டு வாங்க. உன்னை தவிர வேற யாரும் என்ன இவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க தாரா. நான் இதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துருவேன். ஓகே? காவியாக்காக நான் ஃபோன் பண்றதா? எப்படி தீபக் என்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கறீங்க? நெவர். காவியாக்கு கல்யாணம் நடக்கிறது தான் நம்ம லைஃப்க்கு சேஃப். காவியா கல்யாணம் நிக்க கூடாது. நடக்கட்டும். நான் ஃபோன் பண்ண போறதில்ல. உத்தமா, நிறுத்து கல்யாணத்தை.